பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உங்களுடைய பாதத்துல கடந்து வந்து உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள கிருபை தந்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாய் அமையட்டும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தி செல்லுங்க. நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாடு, அதாவது முழு புதிய ஏற்பாடு ஒரு முன்னுரையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாடை எப்படி சொல்லலாம்? புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை அல்லது புதிய ஒப்பந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் மனுக்குலத்தோடு ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கையை சொல்லுகிறது தான் இந்த புதிய ஏற்பாடு. அதாவது இந்த புதிய ஏற்பாடு எதற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் வேறுபாடு காட்டுகிறதற்காக இதுக்கு என்னது புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறது. ஆனா இதற்கு சரியான ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா புதிய உடன்படிக்கை அப்படின்னு கூட பெயர் கொடுக்கலாம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து மனுகுலத்தோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை சொல்லுகிற காரியங்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டுல அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வேதாகமத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு தனி நபராலோ ஒரு ஆசிரியர்களாலோ எழுதப்பட்டது கிடையாது. இந்த இரண்டு ஏற்பாடுகளாலுமே தேவ ஆவியினால ஏவப்பட்டு ஆண்டவர் ஒரு சில எழுத்தாளர்களை வைத்து எழுதினாரு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம சொல்ல முடியும். அதனால புதிய ஏற்பாடு மட்டும் போதும், இல்ல பழைய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படி கிடையாது. இரண்டு ஏற்பாடுகளுமே நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துக்கு, இந்த முழு வேதாகமுமே நம்முடைய இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு முக்கியமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். இப்போ இந்த பழைய ஏற்பாட்டுல பார்த்தோங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து புதியது வந்து மறைந்து இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு நிழலா இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல பழையது வந்து என்னது பளிச்சுன்னு வெளிப்படையா சொல்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது இதை நம்ம விளக்கி சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாமே மறைந்து கிடைக்கும். புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாக சொல்லப்படும். அதாவது நம்ம எக்ஸாம்பிளா நம்ம சொன்னோம்னா, பலிகளை குறித்து தியானிக்கும் போது பலிகளை ஆண்டவர் ஒரு சடங்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பலிகள் எல்லாவற்றையும் பழிச்சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல என்ன செய்தார்? ஏற்படுத்தி முடித்து விட்டார். அதை தான் நம்ம இந்த வேதாகமத்துல சொல்லுறோம், பழைய ஏற்பாடு நிழலா இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ இந்த முழு புதிய வேதாகமத்தையும் இயற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர்னால தான் இந்த முழு வேதாகமும் எழுதப்பட்டது. அதனுடைய ஆதர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதனுடைய ஆதர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான். புதிய ஏற்பாட்டை 8 ஆசிரியர்களை கொண்டு ஆண்டவர் எழுதி இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஆதர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது பரிசுத்த ஆவியானவர் தான். புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி, அதனுடைய ஆத்தர், அதனுடைய எழுத்தாளர், அதாவது அந்த இயற்றிய எழுத்தாளர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான். இதை எழுதுறதற்கு உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் தான் மனிதர்களே தவிர மற்றபடி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் இந்த முழு வேதாகமத்தையும் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது, அவர் வந்து ஒரு பாதி மனிதனாகவும் பாதி தெய்வமாகவும் திகழ்ந்த புராண கதைகளில் சொல்லப்படுகிறவர் அல்ல. அவர் முழுமையாக தேவனாகவும் முழு மனிதனாகவும் காணப்பட்டார். அதனாலதான் அவருடைய மனித வாழ்க்கையில எந்த தவறும் செய்து விடாதபடி அவருடைய தெய்வீக வாழ்க்கை, அவருடைய தெய்வீக தன்மை அவரை பாதுகாத்தது போல நம்முடைய வேதாகமும் முழுவதும், அதாவது பாதி மனித தன்மையும் பாதி தெய்வத்தன்மையும் கொண்ட ஒரு புத்தகம் நம்முடைய வேதாகமும் கிடையாது. முழுவதும் முழுவதும் தெய்வத்தன்மையும் மனித தன்மையும் கொண்டது. அதைதான் ஆண்டவர் மனிதர்களை கொண்டு எழுதும் போது அவர்கள் அந்த வேதாகமத்துல எந்த ஒரு தவறும் வந்து விடாதபடி தெய்வத்தன்மை அவர்களை பாதுகாத்ததை நம்ம பார்க்க முடியும்.
அதனால நம்முடைய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஏதோ ஒரு தனி மனிதனால எழுதப்பட்டது இந்த வேதாகமம் கிடையாது. இது முழுவதும் தேவ ஆவியானவரால தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ, அதே போல இந்த வேதாகமம் முழு மனித தன்மையும் முழு தெய்வ தன்மையும் கொண்ட ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. புராண கதைகள் போல, இலக்கியங்கள் போல பாதி மனித தன்மையும் பாதி தெய்வ தன்மையும் கொண்ட புத்தகம் அல்ல. முழுவதும் அதாவது மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் அது முழுவதும் தெய்வ தன்மையை மாத்திரம் கொண்டு அடங்கினதை நம்ம பார்க்க முடியும். இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி 27 புத்தகங்கள் 8 ஆசிரியர்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. 27 புத்தகங்கள் அடங்கினதுதான் இந்த புதிய ஏற்பாடு. இது 8 ஆசிரியர்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. கிபி 45க்கும் 100க்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த 50 ஆண்டு காலங்களிலே எழுதப்பட்டது. ஆனால் கிபி 1ஆம் நூற்றாண்டில் உள்ள, அதாவது கிபி 1ஆம் நூற்றாண்டில் உள்ள அந்த 100 வருடங்களினுடைய சரித்திரத்தை அடக்கியதுதான் இந்த புதிய ஏற்பாடு. எழுதப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 45க்கும் 100க்கும் இடைப்பட்ட காலங்களிலே ஒரு 50 ஆண்டு காலங்களிலே எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த முழு கிறிஸ்துவுக்கு பின் நடந்த ஒரு 100 ஆண்டு காலம், ஒரு நூற்றாண்டின் சரித்திரத்தை முழுவதுமாக உள்ளடக்கியதுதான் இந்த புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல கிரேக்க மொழியில் தான் இது எழுதப்பட்டது. எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டை 4 பிரிவுகள் பார்க்கிறோமோ, ஏற்கனவே நாம் இதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டை எப்படி பிடிக்கலாம்? பஞ்சாகமம், வரலாற்று புத்தகம், கவிதை புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் அப்படின்னு சொல்லி 4 பிரிவுகளாக பிரித்து நம்முடைய வேதாகமத்தின் பழைய ஏற்பாடை கற்றுக்கொள்ளலாம். பஞ்சாகமத்துல என்ன இருக்கு? ஆதி ஆகமம் முதல் உபாகமம் வரை பஞ்சாகமங்கள். அதை நியாயப்பிரமாண புத்தகங்கள் என்றும் சொல்லலாம், மோசேயின் நியாயப்பிரமாணம் என்றும் அழைக்கலாம். ஹீப்ருவில் அதை தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிரிவுகள் எல்லாமே ஹீப்ரு எபிரேய பைபிள்ல இதே மாதிரி பிரிவுகள்ல இந்த அட்டவணையில அவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது செப்டுவஜின்ட் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழிபெயர்ப்பு ஒன்று மொழிபெயர்த்தார்களே, அந்த மொழிபெயர்த்த ஆலமியர்களின் காலத்தில், அதாவது ஹீப்ரு பைபிள் டனட் என்று சொல்லப்படுகிற யூதர்களின் பழைய ஏற்பாடு அடங்கிற அந்த வேதாகமம் மொழிபெயர்த்தார்களே, செப்டுவஜின்ட் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழிபெயர்ப்பு ஒன்று மொழிபெயர்த்தார்களே, அதுலதான் இந்த நம்முடைய தமிழ் வேதாகமத்துல எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, ஆகமங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றபடி ஹீப்ரு பைபிள்ல வேறு விதமாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். இதை குறித்து நம்ம தெளிவாகவே பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் என்று, அதாவது வேதாகமும் ஒரு கண்ணோட்டம் என்று கற்றுக்கொண்டு வரும்போது முதல் கிளாஸ்ல நம்ம கற்றுக்கொண்டோம். அது நம்முடைய யூடியூப்ல இருக்கும். தேவைப்படுவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களை அன்பாக அழைக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த அமைப்பு, இந்த புத்தக பிரிவு எப்படின்னா, இது செப்டுவஜின்ட் என்ற கிரேக்க மொழிபெயர்ப்புல இந்த அட்டவணையில பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதை தான் தமிழ், ஆங்கிலம் மற்ற மொழிகளிலும் கடைபிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா டிரான்ஸ்லேஷன் ஹீப்ருலையும் கிரேக்லையும் தான் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனா ஆகமங்களின் பிரிவுகள் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்டுவஜின்ட் அதுல இருந்து எப்படி பிரிவுகள் பிரித்தார்களோ அப்படி பிரித்து வேதாகமங்களில் வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதன் பிரகாரம் பஞ்சாகம், நியாயப்பிரமாண புத்தகம், ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை நியாயப்பிரமாண புத்தகம் என்றும், யோசுவா முதல் எஸ்தர் வரை வரலாற்று புத்தகம் என்றும், யோபு முதல் உன்னத பாட்டு வரை கவிதை புத்தகம் என்றும், ஏசாயா முதல் மல்கியா வரை தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னு சொல்லி பிரித்திருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், சிறிய தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா முதல் தானியல் வரைக்கும் பெரிய தீர்க்க தரிசன புத்தகம், ஓசியா முதல் மல்கியா வரைக்கும் சிறிய தீர்க்க தரிசன புத்தகம். இதுதான் பழைய ஏற்பாட்டின் பிரிவு. பழைய ஏற்பாட்டை 4 பிரிவுகளாக பிரித்து படிக்கலாம் நம்முடைய வேதாகமத்தை. அதே போல நம்முடைய புதிய ஏற்பாட்டை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். சுவிசேஷ புத்தகம்,
அதாவது அல்ல நற்செய்தி நூல்கள் அப்படி கூட சொல்லலாம். வரலாற்று புத்தகம், பவுலின் நிருபங்கள், பொதுவான நிருபங்கள், தீர்க்க தரிசன புத்தகம். சுவிசேஷ புத்தகங்கள் என்று சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி மத்தேயு முதல் யோவான் வரைக்கும் உள்ள புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகங்கள். வரலாற்று புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒரு புத்தகம் மட்டும் வரலாற்று புத்தகம். வரலாறை, அந்த நாட்களில் சபை எப்படி நிறுவப்பட்டது என்ற வரலாற்றை கூறுகிறது இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம். பவுலின் நிருபங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் முதல் எபிரேயர் வரை. எபிரேயர் புத்தகம் யாரால் எழுதப்பட்டது என்பதான தெளிவான கருத்து இல்லாவிட்டாலும் பொதுவாக பவுலினால் எழுதப்பட்டிருக்கலாம் என்கிறது தான் பொதுவான கருத்தாய் காணப்படுகிறது. அதனால ரோமர் முதல் எபிரேயர் வரைக்கும் பவுலின் நிருபங்கள். பொதுவான நிருபங்கள் பார்க்கும்போது யாக்கோபு முதல் யூதா வரைக்கும். யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. இந்த புத்தகங்கள் பொதுவான நிருபங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசன புத்தகம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம். தீர்க்க தரிசன வருங்காலத்தை குறித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்ததான செய்திகளை கொண்டுள்ள இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கிறோம். சுவிசேஷ புத்தகம் மத்தேயு முதல் யோவான் வரைக்கும் உள்ள புத்தகம் 4 சுவிசேஷ புத்தகங்களையும் இதை நற்செய்தி நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். வரலாற்று புத்தகம் அப்போஸ்தல நடவடிக்கைகள், பவுலின் நிருபங்கள் ரோமர் முதல் எபிரேயர் வரைக்கும் உள்ள நிருபங்களை பவுலின் நிருபங்கள் என்றும், பொதுவான நிருபங்கள் யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. இந்த புத்தகங்கள் பொதுவான நிருபங்களாகவும் தீர்க்க தரிசன புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இதனுடைய ஆசிரியர்களை குறித்து பார்த்தோம்னா 8 ஆசிரியர்கள் என்று பார்த்தோம். அந்த எந்தெந்த ஆசிரியர்கள் என்று பார்த்தோம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை மத்தேயு எழுதினார், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷத்தையும் மார்க் தான் எழுதினார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளையும் எழுதினவர் லூக்கா. லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்காவையும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தையும் எழுதினவர் லூக்கா. யோவான் என்னெல்லாம் எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை அவர் எழுதினார். அதற்கப்புறம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம். இத்தனை 5 புத்தகங்களையும் இந்த யோவான் எழுதியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதினார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 5 புத்தகங்களையும் யோவான் எழுதியிருக்கிறார். அப்புறம் யாக்கோபு நிருபத்தை யாக்கோபு எழுதினார். யூதா நிருபத்தை யூதா எழுதினார். பவுல் எதெல்லாம் எழுதினார்? ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். இந்த எபிரேயர் புத்தகத்தையும் பவுலினால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆனால் யார் எழுதினார் என்பதான தெளிவா இவர் தான் எழுதினார் அப்படிங்கிறதற்கான தெளிவான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஆனாலும் பவுலினால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த ரோமர் முதல் எபிரேயர் வரைக்கும் உள்ள புத்தகங்கள் பவுலின் நிருபங்களாக சொல்லப்படுகிறது. பேதுரு 1 பேதுருவையும் 2 பேதுருவை எழுதினார். இப்படி 8 ஆசிரியர்களை கொண்டு இந்த புதிய ஏற்பாடு தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர். இதில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஜீவ வார்த்தைகள், ஆவிய தேவனுடைய வார்த்தைகள், தெய்வீக தன்மை கொண்டது. ஆனால் மனுஷனால் எழுதப்பட்டாலும் தெய்வ தன்மையை முற்றிலுமாய் உள்ளடக்கியதுதான் இந்த பரிசுத்த வேதாகம். இதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தை குறித்து நான் சொன்னேன். இந்த 45 கிறிஸ்துவுக்கு பின் கிமு, கிபி அப்படின்னு சொல்லி நமக்கு பிரித்திருக்கிறதே இந்த காலங்கள், இந்த கால கணக்கீடுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த கிறிஸ்துவுக்கு பின் 45 100 வரைக்குள்ள இடைப்பட்ட காலத்திலே பல்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டது அப்படிங்கிறதை நாம பார்த்தோம். இப்போ இந்த புதிய ஏற்பாடை விளங்கி கொள்ள வேண்டுமானால் நம்ம 3 காலங்களாக முதல் நூற்றாண்டை பிரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன் 6, கிமு 6 முதல் கிபி 29 வரை உள்ள காலங்கள், கிபி 29 முதல் கிபி 60 வரை உள்ள காலங்கள், கிபி 60 முதல் கிபி 100 வரை உள்ள காலங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி கிறிஸ்துவுக்கு முன் கிமுவை நம்ம என்னது இறங்கு வரிசையில தான் கணக்கிடுவோம். டிசெண்டிங் ஆர்டர்ல இறங்கு வரிசையில தான் கணக்கிடுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல தான் கிறிஸ்துவுக்கு முன். அது கிமு 1 முடிஞ்சு அப்புறம் கிபி 1 அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, ஆரம்பமாகிறது. இதுதான் காலங்களை அன்றைக்கு வரலாற்று அறிஞர்கள் கணக்கிட்டார்கள். இப்படி கணக்கிட்டதுல
கிமு 6 முதல் கிபி 29 வரை உள்ள காலத்தை ஒரு காலமாகவும், கிபி 29 முதல் கிபி 60 வரை உள்ள காலத்தை ஒரு காலமாகவும், கிபி 60 முதல் கிபி 100 வரை உள்ள காலத்தை இன்னும் மூன்றாவது இன்னொரு காலமாக நம்ம பிரிக்கலாம். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது கரெக்டா இந்த வருஷத்துல இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஆனா பொதுவாக நம்பப்படுகிறது கிறிஸ்துவுக்கு முன் 4வது ஆண்டுக்கு கிமு AD 4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருக்கலாம். கிபி 29 அவர் என்ன செய்யலாம், சிலுவை மரணத்துக்கு உட்படுத்தப்படலாம். நம்ம எல்லாரும் வேதத்தின் ஆதாரத்தின்படி 33 வருடம் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக, முற்றிலும் தெய்வ தன்மையோடு தேவனாகவும் மனிதனாகவும் வாழ்ந்து அவர் என்ன செய்தார், சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 33 வருடங்கள் வாழ்ந்தார். இந்த 33 வருடத்திலே இவர் அதாவது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது AD 4, அதாவது கிமு 4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருக்கலாம். கிபி அதாவது BC 29 BC 29 அவர் சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காலத்தை கிமு 6 முதல் கிபி 29 வரை உள்ள காலத்திலே, அதாவது கிபி 6 இருந்து 2க்குள்ள அவர் பிறந்திருக்கணும் அப்படிங்கிற கருத்து இருக்கிறதுனால பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற வருடம் கிமு 4, அதாவது AD 4 அப்படின்னா பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற கருத்து. இந்த வருடத்திலே இவர் இப்படித்தான் பிறந்தார், டிசம்பர் 25 தான் பிறந்தார் என்பதற்கான ஆதாரம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது AD 4 இருக்கிறதுனால இந்த முதல் காலத்துல, அதாவது அவர் அந்த கிமு 6 இருந்து 29 வரை உள்ள காலகட்டங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் எந்த புத்தகங்களும் எழுதப்படவில்லை. அதுதான் உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே எந்த புத்தகங்களும் எந்த சுவிசேஷ நூல்களும் எழுதப்படவில்லை. அவருடைய சிலுவை மரணத்திற்கு பின்பாக சபைகள் பெருகின போது அவர்கள் தன்னுள்ளாக அடக்கி வைத்திருந்த காரியங்களை, அவருடைய சீசர்கள் தங்களுக்குள்ளாக அடக்கி வைத்திருந்த காரியங்களை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த சுவிசேஷ புத்தகங்களை பிற்பாடுதான் எழுத ஆரம்பித்தார்களே தவிர அந்த நாட்களிலே எந்த சுவிசேஷ புத்தகங்களையும் எழுதப்படவில்லை. ஆனால் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இருக்கிற சரித்திரம் என்ன, அதில் இருக்கிற அடங்கிய கருத்து என்னன்னா, கிமு 6 இருந்து கிபி 29 வரை உள்ள நடந்த சம்பவங்களை உள்ளடக்கியதான் 4 சுவிசேஷம். ஆனால் இந்த காலகட்டத்திலே இது எழுதப்படவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்ததாக கிபி 29 முதல் கிபி 60 வரை பார்க்கும்போது அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டு பின்பு அவர் பரமேறி போன பின்பு என்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப்பட்டு சபைகளை நிறுவினார். இந்த காலகட்டத்திலே கிபி 29 இருந்து கிபி 60 வரை உள்ள காலகட்டங்களிலே பவுல் என்ன செய்கிறார், பவுல் ரட்சிக்கப்படுகிறார், ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறார். அப்படி அவர் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்ட அநேக சபைகளை நிறுவுகிறார். இப்படி அவர் சுவிசேஷத்துக்கு கடந்து போன இடங்களிலே பல்வேறு நிருபங்களை எழுதுகிறார். இந்த காலகட்டத்திலே சுவிசேஷ புத்தகங்களை எழுதின ஆசிரியர்களும் சுவிசேஷ புத்தகங்களை எழுதுகிறார்கள். பெரும்பாலான புத்தகங்கள் கிபி 29 இருந்து கிபி 60 வரை உள்ள நாட்கள்ல எழுதப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் அடுத்த காலகட்டத்துல பார்க்கும்போது கிபி 60 இருந்து கிபி 100 வரை உள்ள காலகட்டங்களிலே உள்ள சபையின் சரித்திரம் நமக்கு தெளிவாக தெரியல. ஒரு சில நிரூபங்களும் ஒரு சில சுவிசேஷ புத்தகங்களின் காரியங்களும் இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் குறிப்பா இந்த நாட்களிலே நடந்த சம்பவங்கள் ரொம்ப பெருசா. சபை என்ன நடந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், யூதர்கள் மத்தியிலே ஆண்டவர் எல்லா இடங்களிலும்
இடங்களிலும் நற்செய்தி, எருசலேமிலிருந்து ரோமபுரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் நற்செய்தி பரவினது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்டுகிற ஊழியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே நடந்தது. கிபி 29 கிபி 60 வரை உள்ள நாட்களில் நடந்தது. இந்த காலகட்டத்திலே பவுல் நிருபங்களை எழுதுகிறார். சுவிசேஷ புத்தகங்களை எழுதின ஆசிரியர்களும் சுவிசேஷ புத்தகங்களை எழுதுகிறார்கள். அதற்கு பின்பு 60 100 வரை உள்ள நாட்களிலே சபைகள் என்ன நடந்தது என்பதற்கான பெரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனா ஒரு சில நிருபங்களையும் ஒரு சில காரியங்களை, அதாவது ஒவ்வொரு நிருபம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களையும் சரி ஒவ்வொரு புத்தகங்களையும் நம்ம கற்றுக்கொள்ளும் போது இது இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். பொதுவாக இந்த நாட்களிலே ஒரு சில நிருபங்களும் ஒரு சில சுவிசேஷ புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டின் முன்னுரையை நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை இல்லைன்னா புதிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இந்த மனித குலத்துடன் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கையை சொல்லுகிறதற்காக இந்த புதிய ஏற்பாடு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் வேறுபடுத்தி காட்டுவதற்காக இதை என்ன செய்கிறாங்க, புதிய ஏற்பாடுன்னு பெயர் வைக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா என்னது இது, அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல என்னது எல்லாமே மறைந்து கிடக்கிறத பார்க்க முடியும். புதியது மறைப்பொருளா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல புதியது பழையது பழிச்சென்று காட்டப்படுகிறது. அதுதான் இதை ஒரு ஆசிரியர் விளக்குகிறார். பழைய ஏற்பாட்டுல புதியது மறைபொருளாய் கிடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைந்து இருக்கிறார் இந்த பழைய ஏற்பாட்டுல. ஆனா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல பழிச்சென்று காட்டப்படுகிறது. அதுதான் நம்ம தெளிவா இலகுவாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுதான் உண்மை. அப்படி முழு வேதாகமத்தையும் எழுதினவர் தேவாவியானவர். முழு தெய்வத்தன்மை கொண்ட புத்தகம் தான் இது. பாதி தெய்வத்தன்மை பாதி மனித தன்மை கொண்ட புத்தகம் அல்ல, முழு தெய்வத்தன்மை கொண்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் என்பதை பார்த்தோம். இனி புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் கொண்டு 8 ஆசிரியர்களினால எழுதப்பட்டது. இது 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். சுவிசேஷ புத்தகங்கள், வரலாற்று புத்தகம், பவுலின் நிருபங்கள், பொதுவான நிருபங்கள், தீர்க்கதரிசன புத்தகம். இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு சுவிசேஷ புத்தகங்கள் ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி மேலான பகுதியை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை இன்றைக்கு நிறைவு செய்யலாம். வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களும் எதற்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, அதுல என்ன அம்சங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ சுவிசேஷம் என்கிற வார்த்தை, சுவிசேஷ புத்தகங்கள் நம்ம சொல்றோமே, இந்த சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத சொல், வடமொழி எழுத்துக்கள். நம்முடைய வேதாகமத்திலே நிறைய வடமொழிகளும் கலந்து காணப்படும். தமிழோடு கிழந்து தமிழ்ல தூய தமிழ்ல சொல்லணும்னா நல்ல கூட்டல் செய்தி, நற்செய்தி. சுவிசேஷத்துக்கு தூய தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கூட்டல் செய்தி, நற்செய்தி. அதுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரா நற்செய்தி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. தேவன் உலகத்தை படைத்தார். இந்த உலகத்துல தேவன் மனிதனையும் படைத்தார். இந்த மனிதன் என்ன செய்தான், பாவம் செய்து விழுந்து போனான். பாவத்தின் தண்டனை மரணம். இந்த மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படியாக தேவன் உலகத்திற்கு வந்தார். உலகத்திற்கு வந்த தேவன் கோர சிலுவையை, கோர தண்டனையை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் வாழ்ந்தார். அந்த தேவன் எனக்காக, நான் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவரை நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் சுவிசேஷம். இதுதான் நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் 4 புத்தகங்கள். இது ஒரே நல்ல செய்தி. 4 புத்தகம் தான் 4 தவிர 4 செய்திகள் சொல்வதற்காக அல்ல. ஒரே நல்ல செய்தியை சொல்வதற்காக 4 சுவிசேஷ புத்தகங்கள், 4 நற்செய்தி நூல்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன், எதற்கு என்கிறதான விளக்கமாக நம்ம பின்வரும் நாட்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சுவிசேஷம் ஒன்று. ஒரு உலகத்தை படைத்தவர் ஆண்டவர். அந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்காகத்தான் அவர் உலகத்தை படைத்தார். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு மனிதனை ஆண்டவர் படைத்தார். அந்த மனிதன் பாவம் செய்தபடினால் அவன் என்னது மரண தண்டனை அவனுக்கு விதிக்கப்பட்டது. அந்த தண்டனையிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் வாழ்ந்து மரித்தார்.
இருக்கிறார். அவர் 33.5 வருடம் இந்த உலகத்துல முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் வாழ்ந்து மரித்து கோர சிலுவை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவையை அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்தார் என்பதை சொல்லுகிறது தான் சுவிசேஷம். இதை நம்பி அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களை ஆண்டவர் விசுவாசிகள், நீதிமான்கள் என்று நாம் அழைக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கலாம், எதற்கு 4 சுவிசேஷங்கிற ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். இந்த 4 சுவிசேஷங்களும் 4 பார்வையாளர்களுக்காக எழுதப்பட்டது, 4 கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டது. இன்னும் பார்த்தோம்னா இதுல 4 காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 4 உருவ படங்களை வெளிப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்க முடியும். 4 பார்வையாளர்கள் யாரு அப்படின்னா, மத்தேயு யாருக்கு எழுதுறார்? யூதர்களுக்கு எழுதுகிறார். ஏன்னா மத்தேயுல தான் நம்ம பார்க்கும்போது அந்த அதாவது யூதர்களுக்கு வரலாற்றுனா ரொம்ப முக்கியம், அவருடைய சரித்திரம் ரொம்ப முக்கியம். எருசலேம் தேவாலயத்திலே ஆதாம் முதல் உண்டான இவருக்கு இவன் பிறந்தான், இவருக்கு இவன் பிறந்தான் என்கிறதான சரித்திர ஏடு கரெக்டா என்ன செய்வாங்களாம், ஃபாலோ பண்ணுவாங்களாம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்குமே இது. அதனாலதான் மத்தேயுல கரெக்டா அந்த சரித்திர குறிப்பை எழுத முடியும். யூதர்களுக்கு இது ரொம்ப 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 மிக மிக முக்கியமான ஒன்று. அவர்களுக்கு அந்த இந்த காயின் ஆபேலை பெற்றான், காயினுக்கு இவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வரலாறை எழுதுவது மிக அவசியம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்குமே அது காப்பாற்றப்பட்டது. எப்பொழுது வரைக்கும்னா கிபி 70ஆவது ஆண்டு வரைக்குமே இந்த வரலாற்று குறிப்பு காப்பாற்றப்பட்டது. எப்போது ஆதாம் துவங்கி கிபி 70 எத்தனை ஆண்டுகள் பாதுகாத்து சரித்திர குறிப்புகளாக வரலாற்று குறிப்புகளாக எழுதியிருப்பார்கள் என்று நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படி அவர்கள் ரொம்ப மிகவும் பத்திரப்படுத்தி பாதுகாத்த ஒன்றுதான் அந்த வரலாற்று குறிப்புகள். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னபடி கிபி 70 தீத்துராயன் என்ன செய்கிறார், எருசலேம் தேவாலயத்தை முற்றிலும் அழித்து போகும்போது அந்த வரலாற்று குறிப்பு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டதாக சொல்றாங்க. இப்பொழுது அவர்கள் ஒரு பிரதான ஆசாரியனை இந்த வரலாறுல வரணுங்கிறத தேர்ந்தெடுப்பதே கொஞ்சம் கடினமான காரியம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் வரலாறு அவசியமா இருந்தது, அதற்கு பின்பு வரலாறு அவசியமற்று போயிட்டது. அதனாலதான் மத்தேயு யூதர்களுக்கு எழுதும் போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே ஆதாம் துவங்கியே வரலாறு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம நிறைய முறை படிச்சிருப்போம். ஆனா எதுக்கு இதெல்லாம் இல்லை, ஆபிரகாமின் குமாரையே தாவீது இயேசு கிறிஸ்துவின் வரலாம்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்ற ஆபிரகாம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள சரித்திரம் இதுல அதாவது யூதர்களுக்கு தகப்பன் யார்? ஆபிரகாம். அப்படி ஆபிரகாம் முதலே எல்லா வரலாற்றையும் அழகாக யூதர்களுக்கு அதை தெரியப்படுத்தும் என்ற விதமாக மத்தேயு எழுதியிருப்பதை பார்க்க முடியும். அப்போ மத்தேயு யூதர்களுக்கு எழுதுகிறார், மார்க்கு ரோமர்களுக்கு எழுதுகிறார், லூக்கா கிரேக்கர்கள். இது ஏன், எதற்காக, ஏன் ரோமர்களுக்கு எழுதினாரு, ஏன் கிரேக்கர்களுக்கு லூக்கா கிரேக்கர்களுக்கு எழுதினாரு, யோவான் பொதுவாக எல்லாருக்கும் எழுதினார் என்பதை குறித்ததான தெளிவான விளக்கத்தை நம்ம பின்வரும் நாட்களில் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் மத்தேயு யூதர்களுக்காக எழுதுகிறார், மார்க்கு ரோமர்களுக்காக எழுதுகிறார், லூக்கா கிரேக்கர்களுக்காக ஒரே செய்தியை தான் சொல்லுகிறார்கள். ஆனால் பல்வேறு பார்வையாளர்களுக்காக யோவான் பொதுவாக எல்லாருக்காகவும் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் மத்தேயு ஒவ்வொருத்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு விதமாக சித்தரித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு எப்படி சித்தரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, யூதருக்கு ராஜாவாக, மேசியாவாக, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் மேசியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டும் விதமாக யூதருக்கு ராஜாவாக இவர் மத்தேயு வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். மார்க் எப்படி சொல்லியிருப்பார்னா, ஊழியக்காரராக, ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளாக, ஊழியக்காரராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லூக்கா என்ன செய்கிறார், அவர் ஒரு மனிதராக, அவர் சாதாரண ஒரு மனிதராக பெரும்பாலும் அவர்கள் இதைதான் மையப்படுத்தி எழுதியிருப்பார்கள். யோவான் தேவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுதியிருப்ப ஒரு
முன்வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு யூதருக்கு ராஜாவாக வெளிப்படுத்தியிருப்பார், மார்க்கு ஊழியக்காரராக வெளிப்படுத்தியிருப்பார், லூக்கா மனிதனாக வெளிப்படுத்தியிருப்பார், யோவான் தேவனாக வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் இது 4 விதமான உருவப்படங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இதுல 4 ஜீவன்கள் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த 4 ஜீவன்களையும் ஒவ்வொரு சுவிசேஷத்திலே ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதலாம் ஜீவன் சிங்கம், மத்தேயு சிங்கமாக சித்தரித்திருப்பார், யூதர் ராஜ சிங்கம் தலைமைத்துவ சித்தரித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2ஆம் ஜீவன் காளை ஒரு சர்வன்ஸாக, ஒரு ஊழியக்காரராக சித்தரித்திருக்கிறதை அதைதான் மார்க்கு சித்தரித்திருப்பார். லூக்கா என்ன செய்திருப்பார்? மனுஷ முகம், 3ஆம் ஜீவன் மனுஷ முகமாய் காணப்பட்டது, ஒரு மனிதனாக சித்தரித்திருப்பார். 4ஆம் ஜீவன் அதாவது கழுகுக்கு ஒப்பாக சித்தரிக்கிறதை பார்க்க முடியும். அந்த கழுகு எல்லாவற்றுக்கும் மேலாக பறக்கும், அப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாக யோவான் சித்தரித்திருக்கிறதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை சித்தரிப்பதற்காக அதாவது ஒரே சுவிசேஷத்தை, ஒரே நல்ல செய்தியை சொல்வதற்காக 4 சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டது. 4 சுவிசேஷ புத்தகங்களும் 4 பார்வையாளர்களுக்காக 4 வித கண்ணோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நாள்ல இவ்வளவு நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்த வாரங்களே நம்ம மத்தேயு மார்க்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆகமங்களுக்கு நேராக கடந்து போக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புலே சப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேதத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால எழுதி ஏவப்பட்டு ஆண்டவரே பல்வேறு ஆசிரியர்களை கொண்டு அப்பா எழுதி எங்க கையில கொடுத்திருக்கீங்கப்பா. அதை ஒவ்வொன்றாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமா இருக்கணும்ப்பா. இதை ஆண்டவரை தொடர்ந்து கற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். நீரே மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.